இந்திய ரூபாய் என்ன குறியீட்டா குறிக்கப்படும். இது வெறும் ஒரு பணத்தால மட்டும் இல்லை. நம் இந்தியாவின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கும் ஒரு சின்னம். உலக சந்தையில் இந்தியாவின் பொருளாதார பயணத்தையும் அதன் இடத்தையும் தொடக்கத்திலிருந்து இன்று வரை ரூபாய் பல மாற்றங்கள். மற்ற எல்லா நாட்டு பணங்களை போலவே ரூபாயின் மதிப்பு நிலையானது. நம்ம நாட்டின் பொருளாதார நிலத்தை குறித்து அது மாறுபடும். உள்நாட்டு மற்றும் சர்வதேச காரணிகளின் சிக்கலான தொடர்புகளின் அடிப்படையில் இது மாறுபடும். அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதார கொள்கைகள் மற்றும் உலக சந்தை போக்குகள் இதில் அடங்கும். இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றி அறிய விரும்பும் எவருக்கும் இந்த ஏற்ற இறக்கங்களை புரிஞ்சுள்ளது மிகவும் முக்கியம். நம் நாட்டின் பொருளாதார நிலை குறித்த முன்னறிவை இது வழங்குகிறது. இந்த கட்டுரை இந்திய ரூபாயை மையமாக கொண்டு நாட்டு பண மாற்று விகிதங்களின் உலகத்தை பற்றி எளிமையாக விளக்குவதை நோக்கமாக கொண்டது. அதன் வரலாற்று பின்னணி மற்றும் தற்போதைய முக்கியத்துவம் பற்றி நாம் ஆராய்வோம். பணவீக்க விகிதங்கள், வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் வர்த்தக இருப்பு போன்ற அதன் மதிப்பை பாதிக்கும் காரணிகளை பற்றி நாம் ஆராய்வோம். அமெரிக்க டாலர், யூரோ மற்றும் யென் போன்ற பிற முக்கிய நாட்டு பணங்களுடைய ஒப்பிடுவோம். வாழ்க்கை செலவு முதல் சர்வதேச பயணம் வரை ரூபாயின் மதிப்பு அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை ஆராய்வோம். இறுதியில் உலகளாவிய நிதி அமைப்பில் ரூபாயின் பயணம் மற்றும் அதன் எதிர்காலம் பற்றிய தெளிவான புரிதலை வாசித்தது. இந்தியாவின் பொருளாதாரத்தின் சூட்சுமங்களை புரிந்து கொள்ள விரும்பும் எவருக்கும் இந்த அறிவு அவசியம். உலக சந்தையில் நாட்டு பணங்களை பொருட்கள் என்று கற்பனை செய்வார். ஒவ்வொரு நாட்டு பணமும் ஒரு பொருளை போலவே அதன் சொந்த மதிப்பை அதை மற்றொரு நாட்டு பணத்துக்கு மாற்றிக்கொள்ளும். ஆப்பிளின் விலை கிடைக்கும் அளவு மற்றும் தேவையை பொறுத்து மாறுபடும். அதுபோலவே ஒரு நாட்டு பணத்தின் மதிப்பு மாறுபடும். ஒரு நாட்டு பணத்துக்கு அதிக தேவை இருக்கும் போது அதன் மதிப்பு அதிகரிக்கிறது. தேவை குறையும் போது அதன் மதிப்பு குறையும். மாற்று விகிதங்கள் ஒரு நாட்டு பணம் மற்றொரு நாட்டு பணத்தை ஒப்பிடும் போது எவ்வளவு மதிப்புடையது என்பதை நமக்கு சொல்லும். வெவ்வேறு நாட்டு பணங்களின் ஒப்பீட்டு மதிப்பை புரிந்து அவை உதாரணமாக இந்திய ரூபாய்க்கும் அமெரிக்க டாலருக்கும் இடையிலான மாற்று விகிதம் என்பது 80 ரூபாய்க்கு ஒரு டாலர் என்று வைத்து. இதன் பொருள் நீங்கள் ஒரு அமெரிக்க டாலரை வாங்க 80 ரூபாய் கொடுக்க வேண்டும். இந்த விகிதம் பல்வேறாதார காரணிகளின் அடிப்படையில் தினமும் மாறக்கூடும். இந்த விகிதங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கின்றன. பணவீக்கம், வட்டி விகிதங்கள் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை போன்ற பல காரணிகளால் இவை பாதிக்கப்படுகின்றன. சர்வதேச வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலாவின் இயக்கவியலை புரிந்து கொள்வதற்கு மாற்று விகிதங்களை புரிந்து கொள்வது அடிப்படையாகும். எங்கிருந்து பொருட்களை வாங்குவது மற்றும் எங்கு தங்கள் பொருட்களை விற்க வேண்டும் என்பதை வணிகங்கள் தீர்மானிக்க இது உதவும். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலை முதல் வெளிநாட்டில் படிப்பதற்கான செலவு வரை அனைத்தையும் இது பாதிக்கிறது. பயணிகளை பொறுத்தவரை மாற்று விகிதத்தை அறிந்து கொள்வது அவர்களின் பயணங்களை மிகவும் திறம்பட திட்டமிடுகிறது. நாட்டு பணத்தின் ஏற்ற இறக்கங்களுக்கு மையமாக இருப்பது தேவை மற்றும் கிடைக்கும் அளவின் அடிப்படை பொருளாதார கொள்கையாகும். ஒரு நாட்டு பணத்துக்கான தேவை கிடைக்கும் அளவை விட அதிகமாக இருக்கும் போது அதன் மதிப்பு அதிகரிக்கும். மாறாக கிடைக்கும் அளவு தேவை விட அதிகமாக இருக்கும் போது அதன் மதிப்பு குறைகிறது. இந்திய ரூபாயின் தேவை மற்றும் கிடைக்கும் அளவை காரணிகள் பாதிக்கின்றன. உதாரணமா இந்தியாவில வெளிநாட்டு முதலீட்டின் எழுச்சி ரூபாயின் தேவையை அதிகரிக்கும். இது ரூபாயின் மதிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும். மறுபுறம் இந்தியா ஏற்றுமதி செய்வதை விட அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்தால் சர்வதேச சந்தையில் ரூபாயின் கிடைக்கும் அளவு அதிகரிக்கும். இது ரூபாய் மதிப்பு குறைய வழிவகுக்கும். தேவை மற்றும் கிடைக்கும் அளவு இடையேயான இந்த மாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உலகளாவிய நாட்டு பண சந்தையில் ரூபாயின் மதிப்பை நிர்ணயிக்கும். பணவீக்கம் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் உயரும் விகிதம் மாற்று விதங்களை பாதிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு நாட்டில் அதிக பணவீக்கம் ஏற்படும் போது அதன் நாட்டு பணம் பலவீனம் அடைகிறது. ஏனென்றால்
பணவீக்கம் ஒரு நாட்டு பணத்தின் வாங்கும் திறனை குறைக்கிறது. இந்தியாவில் பொருட்கள் மற்றும் சேவைகள் அதிக விலை கொண்டதா மாறினா ரூபாயின் தேவை குறையக்கூடும். எனில் வெளிநாட்டு வாங்குபவர்கள் வேறு இடங்களில் மலிவான பொருட்களை தேடுவார்கள். இதன் விளைவாக சர்வதேச சந்தையில ரூபாயின் மதிப்பு குறையக்கூடும். ரிசர்வ் வங்கி போன்ற மத்திய வங்கிகள் பணவீக்கத்தை கண்காணிச்சு நாட்டு பணத்தின் மதிப்பில் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதங்களை சரி செய்கின்றன. பகுதி சேர்ந்து உலகளாவிய பொருளாதார சக்திகள் நாட்டு பணங்களின் மீதான அளவிலை நாட்டு பணங்களின் மதிப்புக்கு தனிமையில் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவை உலகளாவிய பொருளாதார சக்திகளுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கும் நிகழ்வுகள் ரூபாயின் மதிப்பில் அலைவிலையை ஏற்படுத்தும். உதாரணமா உலகளாவிய மந்தநிலை அல்லது இந்தியாவுக்கு ஒரு முக்கிய இறக்குமதியான எண்ணெய் விலையில ஏற்படும் உயர்வு ரூபாயின் மாற்று விகிதத்தை பாதிக்கும். அதேபோல் அமெரிக்கா அல்லது சீனா போன்ற முக்கிய பொருளாதாரங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொருளாதார கொள்கைகளும் ரூபாயின் எதிர்காலத்தை பாதிக்கலாம். நாட்டு பண ஏற்ற இறக்கங்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு உலக பொருளாதாரத்தின் ஒன்றொடொன்று இணைக்கப்பட்ட தன்மையை புரிந்து கொள்வது அவசியம். பகுதி 6 அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் அரசாங்க கொள்கைகள் நாட்டு பண ஏற்ற இறக்கங்களுக்கான முக்கிய காரணிகள். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உருவாக்குவதில் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் அரசாங்க கொள்கைகள் மிக முக்கியமானவை. இது ஒரு நாட்டின் நாட்டு பண மதிப்பை பாதிக்கிறது. ஒரு நிலையான அரசியல் சூழல் மற்றும் நல்ல பொருளாதார கொள்கைகள் வெளிநாட்டு முதலீட்டை ஈடுகின்றன. இது நாட்டு பணத்துக்கான தேவையை அதிகரிக்குது. மாறாக அரசியல் நிச்சயமற்ற தன்மை அல்லது சாதமற்ற அரசாங்கங்கள் முதலீட்டை தடுக்கலாம். இது நாட்டு பணத்தின் மீது குறைந்த மதிப்பையே படுத்தும். உதாரணமா வெளிநாட்டு முதலீடு விதிமுறைகள் அல்லது வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பான கொள்கை மாற்றங்கள் ரூபாயின் மாற்று விகிதத்தை கணிசமாக பாதிக்கும். எனவே ஒரு நாட்டின் அரசியல் நிலவரம் மற்றும் அதன் தலைவர்கள் எடுக்கும் முடிவுகள் உலக சந்தையில் அதன் நாட்டு பணத்தின் மதிப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பகுதி 7 உலக நாடுகளுடன் ரூபாய் ஒப்பீடு. உலகளாவிய நாட்டு பண சந்தையில் ரூபாயின் நிலையை புரிந்து கொள்ள அமெரிக்க டாலர், யூரோ மற்றும் ஜப்பானிய யென் போன்ற பிற முக்கிய நாட்டு பணங்களுடன் ஒப்பிடுவது உதவியாயிருக்கும். இந்த நாட்டு பணங்கள் பரவலாக பயன்படுத்தப்படுவதும் பொருளாதார செல்வாக்கு காரணமாகவும் பெரும்பாலும் ஒப்பீட்டு அளவுகோல்களாக கருதப்படுகின்றன. முன்னர் விவாதிக்கப்பட்ட காரணிகளால் பாதிக்கப்பட்டு இந்த நாட்டு பணங்களுக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு பல ஆண்டுகளா ஏற்ற இறக்கமாக உள்ளது. பொருளாதார கொள்கைகள், பணவி விதிகள் மற்றும் புவிசார் அரசியல் நிகழ்வுகள் போன்ற இந்த காரணிகள் அனைத்தும் நாட்டு பண மதிப்புகளில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் நிலவரப்படி ரூபாய் பொதுவாக அமெரிக்க டாலருக்கு எதிராக பலவீனமடைந்து ஒரு டாலருக்கு 80 முதல் 85 ரூபாய் வரை இருக்கிறது. பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அமெரிக்க பொருளாதாரத்தின் வலுவான நிலை காரணமாக இந்த குறைவு ஏற்பட்டது. யூரோவுக்கு எதிராகவும் ரூபாய் மதிப்பு குறைந்து ஒரு யூரோவுக்கு 90 முதல் 95 ரூபாய் வரை வருகிறது. யூரோ மண்டலத்தின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கைகள் இந்த மாற்று விகிதத்தில் பங்கு வகிக்கின்றன. அதேபோல் ஜப்பானிய எண்ணுக்கு எதிராக ஒரு எண்ணுக்கு 85 முதல் 60 பைசா வரை ரூபாய் மதிப்பு உள்ளது. ஜப்பானின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் பணவியல் கொள்கைகளால் எண்ணின் செயல்திறன் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறது. இந்த ஒப்பீடுகள் முக்கிய உலகளாவிய நாட்டு பணங்களுக்கு எதிரான ரூபாயின் ஒப்பீட்டு வலிமையின் ஒரு பார்வையை வழங்குகின்றன. சர்வதேச நிதியின் இன்ட்ரிகசிஸ் நுட்பங்களை புரிந்து கொள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வகுப்பாளர்களுக்கு இந்த புரிதல் உதவும். பகுதி 8 தினசரி வாழ்க்கையில் தாக்கம் மாற்று விதங்கள் இந்திய குடிமக்களை எவ்வாறு பாதிக்கின்றன. ரூபாயின் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் சாதாரண இந்தியர்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விலை உயர்ந்ததா ஆகிறது. வெளிநாட்டு பொருட்களை நம்பியிருக்கும் நுகர்வோரை இது பாதிக்கிறது. உதாரணமா அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு குறைந்தா இறக்குமதி செய்யப்பட்ட மின்னணுவியல் வாகனங்கள் மற்றும் ரகா நம்மன் டீப் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை.
இது வீட்டு பட்ஜெட்டை பாதிக்கும். மறுபுறம் வலுவான ரூபாய் வெளிநாட்டு பயணத்தை இந்தியர்களுக்கு மிகவும் குறைந்த செலவில் ஆக்கும். இது வெளிநாட்டில் படிப்பதையோ அல்லது பணம் அனுப்புவதையோ குறைந்த செலவில் ஆக்கும். எனவே ரூபாயின் மதிப்பீடு ஏற்படும் மாற்றங்கள் அவர்களின் தனிப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் நுகர்வு முறைகளை பொறுத்து இந்திய குடிமக்களுக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. பகுதி 9. வணிகம் மற்றும் வர்த்தகம் நாட்டு பண மாற்றத்தை நிலப்பரப்பில் சமாளித்தல். சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடும் வணிகங்கள் நாட்டு பண்பேற்ற இறக்கங்களால் குறிப்பாக பாதிக்கப்படுகின்றன. ரூபாய் மதிப்பு குறைவது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கும், ஏனெனில் அவர்களின் பொருட்கள் உலக சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும். இருப்பினும் மூலப்பொருட்கள் அல்லது தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டி இருப்பதால் இறக்குமதியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். இது போன்ற சூழலில் செயல்படும் வணிகளுக்கு நாட்டு பண ரிஸ்க் மிகவும் முக்கியமானது. பாதகமான நாட்டு பண நகர்வுகளின் தாக்க தணிக்க அவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்துகின்றனர். உலக சந்தையில சிறந்து விளங்க வணிகங்கள் நாட்டு பண மாத்து நிலப்பரப்பை புரிந்து கொண்டு அதுக்கேற்ப மாற்றி அமைப்பது அவசியம். பகுதி 10. இந்தியாவின் பொருளாதார எதிர்காலம், வாய்ப்புகள் மற்றும் சவால்கள். உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புடன் இந்தியாவின் பொருளாதார எதிர்காலம் சிறப்பா உள்ளது. இல்லம் மற்றும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை, அதிகரித்து வரும் நகரமயமாக்கல் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கம் போன்ற காரணிகள் இந்த நம்பிக்கைக்கு வழிவகுக்கின்றன. இருப்பினும் உள்கட்டமைப்பு பிரச்சனைகள், நீடித்த நடைமுறைகள் மற்றும் திறன் இடைவெளிகள் போன்ற சவால்களை இந்தியாவின் முழு பொருளாதார திறனை வெளிக்கொணர் சரி செய்ய வேண்டும். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை தீர்ப்பதில் அரசாங்கத்தின் கவனம் பொருளாதார வறட்சியை தக்க வச்சுக்குவதற்கும் உலகளாவிய ரீதியில் ரூபாயின் நிலையை மேம்படுத்துவதற்கும் மிகவும் முக்கியம். பகுதி 11. முடிவுரை. உலகமயமாக்கப்பட்ட உலகில் ரூபாயின் எதிர்காலம். மற்ற எல்லா நாட்டு பணங்களையும் போலவே இந்திய ரூபாயும் உலகளாவிய பொருளாதார சக்திகள் அலைகளில் தொடர்ந்து பயணிக்கும். உள்நாட்டு மற்றும் சர்வதேச காரணிகள்